டெத் ஆஃப் ட்விஷா சர்மா. இந்த கேஸ் தான் இப்போ நம்ம இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு ஹை ப்ரொஃபைல் டவுரி டெத் கேஸுங்க. இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாமா? யார் இந்த ட்விஷா சர்மா? நொய்டாவில் மாடலிங் அப்புறமா ஆக்டிங் இது ரெண்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒரு இண்டிபெண்ட் உமன். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது மாடலிங் போட்டி நடந்துச்சுன்னா அதுலேயும் கலந்துக்கிறாங்க, அதுலேயுமே வின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவரோட வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது ஒரு மேட்ரிமோனியல் ஆப் மூலமாக அட்வொகேட் சம்ரத் சிங் இவங்களை சந்திக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 2025 வருஷம் டிசம்பர் மாதம் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபார்மலாக அவங்க ஹஸ்பண்ட் வீட்லேயே, அதாவது போபாலில் தங்குறாங்க, அவங்க கூடயே இருக்காங்க. இவங்களோட மாமியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிபாலா சிங். இவங்க ரிட்டையர்டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜ். மே மாதம் 12 தான் ஒரு மர்மமான முறையில் நைட்டு ட்விஷா சர்மா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இறந்து கிடக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக தான் கேஸும் ரிஜிஸ்டர் ஆகுது. ட்விஷா சர்மாவோட ஹஸ்பண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனவங்க, சூசைட் பண்ணதான் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதனால் சூசைடும் பண்ணிக்கிட்டு தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன் வைக்கிறாங்க. ஆனால் ட்விஷா சர்மா அவங்களோட வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இவங்க பொய்யா சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் எதுவும் கிடையாது, இது முழுக்க முழுக்க டவுரி ஹாரஸ்மெண்ட்டால் நடந்த டெத்து தான், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள கடுமையாக தாக்கி தான் கொலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கோட உண்மைத்தன்மை அது மட்டும் இல்லாமல் விசாரணை முறையில் எந்த ஒரு பாரபட்சமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக தானாக முன் வந்து இந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க. சிபிஐ விசாரணைக்கு இந்த கேஸ் அனுப்பப்படணும், சிபிஐ தான் இனிமேல் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அலாட்டும் பண்ணுறாங்க. சிபிஐ அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, இந்த வழக்கோட ஆரம்பகட்ட விசாரணையை கருத்தில் வச்சும் இதில் கொடுத்துருக்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையை முதன்மையாக வச்சு இவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விஷா சர்மா அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மேரிட்டல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, டவுரி ஹாரஸ்மெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சேட் பண்ணியிருப்பாங்க. அதையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ட்விஷா சர்மாவோட கணவர் வீட்டில் ஒரு வீடியோ ஃபுட்டேஜும் எடுக்கிறாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா இவங்க மொட்டை மேடைக்கு நல்லபடியாக நடந்து போயிட்டு ஆனால் ரிட்டன் வரும்போது ட்விஷா சர்மாவோட கணவர் மற்றும் 2 பேர் அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. இது அவங்களோட மாமியார் கிரிபாலா சிங்கும் பார்க்குறாங்க. இந்த பேசிஸில் வச்சு தான் மே 28 இவங்களை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. மே 28 ஈவினிங் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையிலே 10:30 மணிக்கே சிபிஐ டீம் ட்விஷா சர்மாவோட கணவர் வீட்டில் சோதனை போடுறாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அந்த வீட்டில் நிறைய விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனலாக சாயங்காலம் 5:10 அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி சிபிஐ கோர்ட்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த அரெஸ்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடியே கிரிபாலா சிங் என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயிலும் ஃபைல் பண்ணுறாங்க. மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டும் அந்த பெயிலை கேன்சல் பண்ணிடுறாங்க. இந்த வழக்கோட பின்னணி, சட்ட ரீதியான நடவடிக்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி மோஸ்ட் ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்டு கேஸ் லா பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.